Auzubillahi mineşşeytanirracim. Bismillahirrahmanirrahim. Elhamdülillahi Rabbil alemin. Salatu vesselamu ala Resulil Kerim ve ala alihi ve sahbihi ecmaîn. மதிப்புக்குரிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு சலாமா சொசைட்டி நடத்தும் இந்த தொடர் நிகழ்ச்சியின் இரண்டாவது நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. இன்றைய நிகழ்ச்சி மக்கா வெற்றி, அதன் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் நாடறிந்த பேச்சாளர், உஸ்மானிய அரபுக் கல்லூரியின் விரிவுரையாளர் ஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி ஹசரத் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய இந்த வருகை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் தற்போது நிகழ்ச்சியை நடத்துமாறு ஷேக் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عند فتح مكة: اليوم يوم مرحمة لا ملحمة، أو كما قال صلى الله عليه وسلم. சலாமா சொசைட்டியுடைய கண்ணியத்துக்குரிய பணிப்பாளர் ஷேக் ஆசாத் அப்துல் மயீத் நதீமி அவர்களே, அதே போன்று அதன் நிர்வாக உறுப்பினர்களே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, நேரலையினூடாக இணைந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்துடைய வரலாறுகளிலே, சரித்திரங்களிலே மிக முக்கியமான ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒன்றுதான் ஃபத்ஹ் மக்கா. அல் ஃபத்ஹுல் ஆலம் என்ற இரண்டு வார்த்தைகளை கொண்டு அழைக்கப்படக்கூடிய மக்கா வெற்றி. அந்த மக்கா வெற்றி ஒரு இஸ்லாமிய வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு நிகழ்வாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 20ஆம் நாள் நடைபெற்ற நிகழ்வுதான் ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த நிகழ்வு. ஆங்கிலேய திகதியின்படி கணித்திருக்கப்படக்கூடிய அந்த திகதி 630 ஜனவரி 10ஆம் திகதிக்கு அது உடன்படுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் கணித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நம் அடிப்படையிலே இந்த மக்கா வெற்றிக்கு வித்திட்ட அஸ்திவாரம் எது என்பதை வரலாறு அடிப்படையிலே கவனிக்கும் பொழுது, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவுடைய முஷ்ரிக்கீங்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. உம்ராவுடைய நோக்கத்தோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களில் சிலரும் செல்கின்ற பொழுது அவர்கள் அனுமதி மறுத்தார்கள். சொந்த தாயகம் 6 வருடங்களுக்கு முன்னால் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். உடுத்த ஆடையோடு பொருளாதாரங்கள், காணி பூமிகள், சொத்து செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் அங்கே மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட அந்த நிகழ்வு
மனதில் இன்னும் அதனுடைய வடு ஆறவில்லை. ஏதோ உம்ராவுடைய ஒரு நோக்கத்திலே அல்லாஹ்வுடைய காபாவை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் போகின்ற பொழுது அங்கே அவர்கள் தப்பெண்ணம் வைக்கிறார்கள். நம்மை முஸ்லீம்கள் தாக்க வருகிறார்கள், நம்மை அவர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற தப்பெண்ணத்தின் பேரில் அனுமதி மறுக்கிறார்கள். அனுமதி மறுக்கின்ற பொழுது சில உடன்படிக்கைகள் அங்கே கைச்சாத்திரப்படுகிறது. அதில் சில விட்டுக்கொடுப்புகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள் இன்றி சில சகவாழ்வென்ற அமைப்பிலே பின்னால் அந்த 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 சிரமத்துக்கு பின்னால், அந்த கசப்பான நிகழ்வுக்கு பின்னால் நமக்கு ஒரு இனிமையான வரலாறு இருக்கிறது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய நுண்ணறிவின் மூலம் புரிந்ததனால் அந்த சிரமத்தை சகித்து அந்த இடத்தில் சில விட்டுக்கொடுப்புகளை செய்தார்கள். அதில் ஒன்றுதான், முஸ்லீம்களில் யாராவது நம் பக்கம் வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். எங்கள் புறமிருந்து யாராவது உங்களிடம் வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். மிக ஒரு வெளிப்பார்வையிலே ஒரு ஒரு தாழ்வு ஏற்படுகின்ற, இஸ்லாத்துக்கு ஒரு சரிவு ஏற்படுகின்ற, இந்த அளவு தலை குனிய வேண்டுமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிபந்தனை என்றாலும் இந்த 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 விட்டுக்கொடுப்புக்கு பின்னால் ஒரு கண்ணியமும் வெற்றியும் இருக்கிறது என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையாக இருந்தது. சரி, பரவாயில்லை. அப்படி சில உடன்படிக்கைகளை செய்து அங்கு அந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே உம்ரா செய்ய கிடைக்கவில்லை. அவர்கள் அந்த உம்ராவுடைய அந்த அமலை விட்டு கொடுத்து அதை கலா செய்வோம் என்று அது பின்னால் உம்ரத்துல் கலாவாக நடைபெறுகிறது. அங்கிருந்து விடைபெறுகிறார்கள். அந்த நிகழ்வின் இரண்டாவது வருடம், 8வது வருடம்தான் அங்கு நடந்த உடன்படிக்கையில் 2 பிரதானமான கபீலாக்களுடைய நிகழ்வு சம்பந்தப்படுகிறது. அப்பொழுது அந்த நிகழ்விலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஸ்லீம்களுக்கு சார்பாக பனு ஹுஸாஅ கோத்திரத்தினர்கள் கைச்சாத்திடுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், உங்களோடு இருப்போம், நாங்கள் முஸ்லீம்களுக்கு சார்பாக செயல்படுவோம். முஷ்ரிக்கீங்களுக்கு எதிராக பனு பக்கர் கோத்திரத்தார்கள், பனு பக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தார்கள் முஷ்ரிக்கீங்களோடு கைகோர்க்கிறார்கள். இந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு மோதல் எதுவும் நடக்கக்கூடாது, அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பது அங்கு பேசப்பட்ட விடயம். என்றாலும் அந்த 8ஆம் வருடம் அந்த ரமதானுடைய அந்த காலப்பகுதி நெருங்குகின்ற பொழுது அவர்கள் யார், முஷ்ரிக்கீங்களோடு இணைந்தவர்கள் பனு ஹுஸாஅ கோத்திரத்தார்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள், உடன்படிக்கையை முறிக்கிறார்கள். உடன்படிக்கையை முறித்த அந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி போகிறது. அம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்துடைய தலைவர் அந்த செய்தியை சென்று ஒப்படைக்கிறார். இப்பொழுது நிபந்தனையின் பேரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அல் வஃபாஉ பில் அஹ்த், வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த தலைவருக்கு சொல்கிறார், நுசிர்த யா அம்ர், அம்ரே உங்களுக்கு எங்கள் புறமிருந்து உதவி கிடைத்து விட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராகிவிட்டோம். அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, பொதுவாக இதற்கு பல தலைப்புகளிலே இந்த நிகழ்வை எழுதும் பொழுது சில இமாம்கள் கஸ்வத்து ஃபத்ஹி மக்கா என்று எழுதுவார்கள். ஃபத்ஹு மக்காவில் நடந்த ஒரு போராட்டமாக அதை வர்ணிப்பார்கள். என்னாலும் பின்னால் நடந்தது வேறு விடயங்கள் தான். வெளித்தோற்றத்தில் அதனுடைய சொற்பிரயோகம் அப்படி இருந்தாலும் அது உள்ளால் நடந்த வரலாறுகளை நான் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம், எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவ ஆளுமை, எப்படிப்பட்ட ஒரு முன்திட்டம், எப்படிப்பட்ட நுணுக்கம், எப்படிப்பட்ட ஒரு தூர பார்வை, தொலைநோக்கு, இப்படியான விடயங்களை தலைமைத்துவ பண்புகளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள், நீங்கள் தயாராகுங்கள், நாங்கள் மக்காவை நோக்கி செல்ல வேண்டும், மக்காவை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். எங்களோடு உடன்பட்டிருக்கக்கூடிய இந்த பனு ஹுஸாஅ கோத்திரத்தாருக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. பிறருக்கு நடந்த ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கத்தான் இந்த பயணம் ஆரம்பிக்கிறது. உடன்படிக்கை, வாக்கு மோசடி,
கொடுத்த வாக்குக்கு மாறுபாடு. இப்படி செல்ல ஆரம்பிக்க தயாராகின்ற சமயத்திலே கண்ணியமான நேயர்களே, சகோதர சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நுணுக்கமான விடயங்களை கையாளுகிறார்கள். அதில் ஒன்றுதான், எப்பொழுதுமே முஷ்ரிக்கீங்கள் சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் அதை விசாரித்து கொண்டும் ரகசியமாக தகவல்களை பெற்றுக்கொண்டும் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில், இப்படியான சந்தர்ப்பத்தை ரகசியமாக செய்ய வேண்டும், கையாள வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை வேறொரு திசையை நோக்கி அனுப்பி வைக்கிறார்கள். சஹாபாக்களில் ஒரு சிறு குழுவை வேறொரு திசையிலே, செல்கின்ற திசை அல்லாமல் வேறொரு இடத்துக்கு அனுப்பி வைத்து சொல்கிறார்கள், முஷ்ரிக்கீங்கள் நினைக்கட்டும் நாம் இந்த திசையை நோக்கித்தான் போகிறோம். அது ஏதாவது தகவல்கள் அவர்களுக்கு போனாலும் அவர்கள் நாம் செல்கின்ற திசையை அறியக்கூடாது. ஒரு நுணுக்கத்தை, ஒரு நுட்பத்தை, ஒரு தந்திரோபாயத்தை கையாளுகிறார்கள். அந்த கூட்டம் அந்த திசையிலே போய் அங்கு சொன்ன இடத்தை சென்றடைகிறது. இப்பொழுது கண்ணியமான சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்கிறார்கள். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஒரு முடிவை நாம் எடுத்தால், ஏதாவது ஒரு விடயம் செய்வோம் என்று திட சங்கற்பம் கொண்டால் நம்முடைய கெட்டித்தனத்தால் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுடைய உதவியின்றி நம்முடைய விடயங்களை சாதிக்க முடியாது. நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியும் இணைய வேண்டும். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் என்ற அமைப்பிலே நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் நீங்கள் அல்லாஹ்விடமும் அந்த விடயத்தை பாரம் சாட்டுங்கள். பாரம் சாட்டிவிட்டு நாம் முயற்சி செய்யாமல் இருப்பதும் தவறு, பாரம் சாட்டாமல் நாம் நம்முடைய திறமையிலே முயற்சிப்பதும் தவறு. இரண்டும் இணைய வேண்டும். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக் வஸ்தஇன் பில்லாஹ். உங்களுக்கு பயனுள்ள விடயங்களிலே நீங்கள் கரிசனை காட்டுங்கள். உங்களுக்கு பிரயோசனமான விடயங்களை நீங்கள் அடைவதற்கு, சாதிப்பதற்கு நீங்கள் பிரயத்தனம் காட்டுங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியோடு. நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைமுகமாக ஆக பிரதானமான ஒரு சாதனம், பாதுகாப்புக்குரிய ஒரு சாதனம் துஆ. என்ன துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம ஹுதில் உயூன ஹுதில் உயூன் மின் குரைஷ், ஹுதில் உயூன வல் அக்பார மின் குரைஷ் ஹத்தா நுப்கிதஹும் ஃபி மனாசிலிஹிம் ஃபி பிலாதிஹிம். பல வார்த்தை பிரயோகம் வந்திருக்கிறது. கருத்தாளமிக்க ஒரு முக்கியமான துஆ. ஏன் நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள், செய்திகளை பரிமாறி விடுவார்கள், சில வேளை போட்டு கொடுத்து விடுவார்கள், திட்டத்தை அவர்கள் பரகசியப்படுத்தி விடுவார்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், நாங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி, நாங்கள் தீட்டுகின்ற அந்த திட்டம் குறைஷிகளுக்கு தெரியக்கூடாது. அவர்களுடைய எந்த விதமான துப்பறிதலுக்கும் எங்களுடைய செய்தி உட்படக்கூடாது. அதே நேரம் எங்களுடைய செய்தி அவர்களிடம் சென்றடையாமல் நீ தடுத்து பாதுகாத்துக்கொள். ஏன் தெரியுமா? நாங்கள் அவர்களிடம் எதிர்பாராத விதமாக நாங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தலைமைத்துவ பண்பாடு வெளிப்படுகிறது ஒரு சஹாபியுடைய நிகழ்வால். ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் சஹாபி. பத்ர் சஹாபாக்கள் என்றால் அல்லாஹ் முன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்த சான்றிதழ் வழங்கப்பட்ட புனிதர்கள். அவருடைய இரத்த பந்தங்கள், குழந்தைகள் எல்லாம் மக்காவில் இருக்கிறார்கள். இந்த செய்தியை அவர்கள் ஒரு கடிதம் மூலம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எழுதி அனுப்புகிறார்கள். நபியுடைய சபையில் இருக்கின்ற ஒருவர் அங்கு பேசப்பட்ட, அங்கு ஆலோசனை செய்யப்பட்ட, அங்கு திட்டம் தீட்டப்பட்ட விடயத்தை கடிதம் மூலம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எத்தி வைக்க ஒரு முயற்சி, ஒரு தவறு நடக்கிறது. அவருடைய அந்த உணர்வு பூர்வமாக அவர் சிந்தித்து அந்த கடிதத்தை அனுப்புகிறார். என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய குடும்பம், அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் திடீரென்று சென்று அவர்கள் கலிமாவுடைய பாக்கியம் கிடைக்காமல் மௌத்தாகிவிடக்கூடாது. தாவத்து போக வேண்டும்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தார்களும் கலிமாவை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஏக முஸ்லீம்களாக ஏகத்துவத்தை கையாளுகின்ற அதை பற்றி பிடிக்கின்ற முஸ்லீம்களாக மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உள்நோக்கம். என்றாலும் அந்த செய்தியை எழுதி அனுப்புகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் அந்த கடிதமும் ஒன்றுக்கொன்று போராடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய துஆ, அந்த பதில், அல்லாஹ்வுடைய உதவி முந்துகிறது, துஆ முந்துகிறது. அந்த கடிதம் போய்கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டான். இப்படி ஒரு கடிதம் போகிறது, அல்லாஹ் வஹீயில் அறிவித்து விட்டான். இப்பொழுது அலி ரலியல்லாஹுடைய தலைமை 2 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார். ஒரு பெண் தான் அந்த கடிதத்தை கொண்டு போகிறார். ஒரு பெண் தன்னுடைய கொண்டை முடிச்சுக்குள்ளே வைத்து மறைத்து கொண்டு போகிறார். கொண்டு போகின்ற பொழுது அந்த இடத்தையும் சொல்லி அந்த பெண்ணுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை நோக்கி சென்று அந்த இடத்தில் அந்த பெண்ணை பிடித்து கொள்கிறார்கள். உடத்தில் இருக்கின்ற கடிதத்தை எடு. என்னிடத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே, என்னிடத்தில் இருக்கின்ற கடிதத்தை எடு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். உண்மை, அந்த கடிதம் என்னிடம் இருக்கிறது. அந்த கடிதம் இடையிலே தடுக்கப்பட்டு கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சேர்க்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, சில சஹாபாக்கள் ஆத்திரப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய சட்டம், குர்ஆனுடைய சட்டம், இப்படியான விடயங்களிலே கொஞ்சம் ஸ்திரமாக இருப்பவர்கள் கொஞ்சம் ஆத்திரப்பட்டார்கள். யாரை சொல்ல, இவ்வளோ நாங்கள் நொந்து சிரமப்பட்டு விரட்டப்பட்டு எங்களுடைய ஊரை விட்டு வந்து நாங்கள் இப்படி ஒரு அழகான ஆலோசனை செய்கின்ற பொழுது இதை வெளிப்படுத்தினால் உமர் தன்னுடைய கருத்தை சொன்னார்கள். ஹாத்திப் இப்னு அபி பல்தாவை நான் அவருடைய கதையை முடிக்க எனக்கு அனுமதி தாருங்கள், முனாஃபிக் வேலை செய்து விட்டான். கண்ணியமானவர்களே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே, ஒருவரை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறான கருத்துக்கள் சொல்லப்படும் பொழுது அந்த மனிதர் உத்தமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே அந்த மனிதரிடம் ஏதாவது நலவு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். மைனஸுகள், குறைகள் சொல்லப்படும் பொழுது ப்ளஸ் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். நெகட்டிவ்கள் சொல்லப்படும் பொழுது, எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் பொழுது பாசிட்டிவான நேர்மறையான பண்பாடுகள் அவரிடம் இருக்கிறதா என்று பார்ப்பது தலைமைத்துவத்துக்கு சாலச் சிறந்த ஒரு பண்பாடு. உடனே இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தாக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா நலவு இருக்கிறதா என்று பார்த்தால் பத்ர் சஹாபி. உமர் அப்படி சொல்ல வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அவர் தவறை ஒத்துக்கொண்டார் தானே, அவருடைய பிழையை ஒத்துக்கொண்டார் தானே, அவர் தான் மறுக்கவில்லையே. அவர் நயவஞ்சகத்தில் செய்திருந்தால் நயவஞ்சகருடைய தன்மை பேசினால் பொய்யல் அவர் பேசுவார்கள். அவர் உண்மையை பேசுகிறார். அவர் முனாஃபிக் அல்ல, அவர் பத்ர் சஹாபி. அந்த பத்ர் சஹாபி அல்லாஹ்வை மன்னித்து விடும் பொழுது, மன்னித்திருக்கும் பொழுது நாம் மன்னிக்கக்கூடாதா? ஏதோ செய்தி அங்கே போகவில்லை தானே என்று உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை மதித்து அவர்களை நிதானப்படுத்திவிட்டு ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு வழங்கிய சந்தர்ப்பத்தில் தான் கண்ணியமான சூரா மும்தஹினாவுடைய அந்த ஆரம்ப குர்ஆன் வசனங்கள் இறங்குகின்றன. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா துல்கூன இலைஹிம் பில் மவத்தா. ஈமான்தாரிகளே, என்னுடைய உங்களுடைய பரம விரோதிகளை நீங்கள் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவர்களிடத்தில் அன்பு பாராட்டு முகமாக இப்படியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸ்லீம்களுடைய இரகசிய செய்திகளை நீங்கள் பரிமாற வேண்டாம் என்று அவர்களையும் இறுதியிலே மன்னிக்கின்ற தோரணையிலே அவர்களையும் அல்லாஹ் அந்த இடத்திலே அவருக்குரிய தண்டனை என்ற ஒன்றும் சொல்லப்படவில்லை. அவரை மன்னிக்கின்ற தோரணையில் அந்த ஆயத்துக்களை எல்லாம் இறக்கி வைத்தான். ஏதோ அந்த சஹாபியுடைய நிகழ்வு நமக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் உருவாக்கினான். பத்ர் சஹாபி ஈமானில் உச்சகட்ட சஹாபி. எனவே அந்த திட்டமும் முறியடிக்கப்படுகிறது. இப்பொழுது கண்ணியமானவர்களே, பத்ருடைய நிகழ்விலே முஷ்ரிக்கீங்களுடைய தரப்பிலே மிக முக்கியமான பங்கு வகிப்பவர் தான் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப். 2 அபூ சுஃபியான்கள் இருக்கிறார்கள். பிரபலியமான அபூ சுஃபியான்கள் இருவர். ஒருவர் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப். அவர் ஹர்ப் என்பவருடைய மகன். அவருடைய மகள் தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தைக்கு முன்னரே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மனைவியாக உம்மஹாத்துல் மோமினீன்களில் ஒருவராகவும் மாறினார்கள். எனவே இவர் இந்த சம்பவத்திலே முஷ்ரிக்கீங்கள் தரப்பிலே பிரதானமான ஒரு தலைவராக செயல்படுகின்றவர். மற்றவரும் சம்பந்தப்படுகிறார் இடையிலே வருகின்ற நிகழ்வுகளிலே. அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதாவது சாச்சாவுடைய மகன்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா, சிறிய தந்தை ஹாரிஸுடைய மகன், அடுத்த அபூ சுஃபியான். இரண்டையும் வித்தியாசமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே முஷ்ரிக்கீங்களுடைய தலைமைத்துவ அமைப்பிலே அந்த முக்கிய பிரமுகராக வருகின்ற நிகழ்வுகளில் எல்லாம் அபூ சுஃபியான் என்று வருகின்ற பொழுது இப்னு ஹர்ப் அவர்தான் இங்கு முஷ்ரிக்கீங்களுடைய சமகால அந்த தலைவராக செயல்படுகிறார். இப்பொழுது أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة لا حول ولا قوة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر الله أكبر الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, இப்பொழுது அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் எப்பொழுதுமே செய்திகளை துப்பறிந்து கொண்டிருப்பவர், முஸ்லிம்களுடைய செய்திகளை பற்றி நிலவரங்களை பற்றி விசாரித்து கொண்டே இருப்பவர். அவருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை ஆரம்பித்து அதில் பனு அஸ்லம், கிஃபார் கோத்திரம், கித்ஃபான் கோத்திரம் என்று 10,000 சஹாபாக்கள் ஒன்று சேர்கிறார்கள். 10,000 சஹாபாக்கள் பனு ஹுஸாவுக்கு நடந்த அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக அந்த 10,000 சஹாபாக்களும் தயாராகி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் இன்னுமொரு விடயத்தை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தத்பீர், அல்லாஹ்வுடைய அந்த திட்டமிடல். யுதப்பிருல் அம்ர மின ஸமா இலல் அர்த். அல்லாஹ் வானிலிருந்து பூமிக்கு விடயங்களை திட்டமிடுகிற அடிப்படையிலே இவ்வளோ பெரிய வெற்றிக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது 2 கோத்திரங்களுடைய பிரச்சனை தான். பனு பக்கர், பனு ஹுஸாவுடைய. அதான் பொதுவாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய வரலாற்றுடைய சாராம்சமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை செயற்படுத்துவதற்காக அல்லாஹ் இன்னும் ஒரு காரணியை ஏற்படுத்துவான். இவர்களுடைய பிரச்சினை அது மதீனா வரைக்கும் சென்று இப்பொழுது பின்னால் ஒரு வெற்றிக்கு தூண்டுகோலாக இந்த 2 கபீலாக்களுடைய அந்த பிரச்சினைகள் ஆணிவேராக அமைந்தது. பின்னால் ஒரு வெற்றி இருக்கிறது. இந்த வெற்றி என்று 6ஆம் ஆண்டு சொல்லப்பட்டு விட்டது. ஹுதைபியாவுடைய வெளிப்பார்வை தோல்வி, உம்ரா செய்ய விடாமல் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். என்றாலும் அங்கே அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான பகிரங்கமான ஒரு வெற்றியை நாம் தந்துவிட்டோம். உம்ரலில் நபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உம்ரலில் ஃபத்ஹுன் ஹுவ? ஹுதைபியாவில் இந்த ஆயத்து இறங்கிய பொழுது வெளிரங்கம் தோல்வி, உம்ரா செய்ய கிடைக்கவில்லை. உம்ரலில் கேட்டார், இது வெற்றியா யார சொல்லலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இது வெற்றி. இந்த 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 விட்டுக் கொடுப்புக்கு பின்னால் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, அல்லாஹ் வாக்களித்து விட்டான். கண்ணியமானவர்களே, அந்த நிகழ்வும் இந்த குர்ஆன் சூரா ஃபத்ஹுடைய அந்த ஆயத்தோடு சம்பந்தப்படுகிறது. அதே போன்று நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனம். அன்பானவர்களே, இந்த நிகழ்வுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வுக்கும் பல்வேறுபட்ட சம்பந்தங்கள் உண்டாகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் ஆரம்பத்தில் ஒரு கண்ட கனவு அவர்களுக்கு அது பாதகமாக அமைந்தது. சிறு வயதிலே சகோதரர்களுக்கு சொன்னார்கள். சகோதரர்கள் அவர்களை கொல்ல முயற்சித்தார்கள், பால் கிணற்றிலே போட்டார்கள். அதுக்கு பின்னால் அவர்களை ஒரு பிரயாண கோஷ்டியை எடுத்தது, மிஸ்ரிலே எகிப்திலே கொண்டு போய் அடிமையாக விற்றது. அவர்கள் அங்கு அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த பாக்கியங்கள் கண்ணியங்களை கொடுத்து ஒரு நிதி அமைச்சருடைய ஸ்தானத்துக்கு மாறினார்கள். அந்த காலத்து அந்த அரசருடைய ஒரு ஆலோசகராக மாறிய பிறகு அவர்களுக்கும் சகோதரருக்கு நடந்த நிகழ்வும் ஃபத்ஹு மக்காவுடைய இறுதிக்கட்டம் ஒன்று கொண்டு அவர்களுடைய கனவும் அங்கு சம்பந்தப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவும் இங்கே உண்மையாகிறது. லக்கத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். தன்னுடைய ரசூல் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்தினான், நிறைவேற்றினான் என்ற அந்த ஆயத்தும் ஃபத்ஹு மக்காவுடைய நிகழ்வோடு இணைகிறது. இப்பொழுது அன்பானவர்களை போய்கொண்டிருக்கிறார்கள்.
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையிலே பயணம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது மதீனாவை நெருங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள் அந்த மனித நேயத்தை துஆவிலே கேட்கிறார்கள். நாங்கள் திடீரென்று அந்த மக்காவுக்குள் நுழைய வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் திடீரென்று தான் போய் நுழைய வேண்டும். ஆனால் பாருங்கள் அன்பானவர்களே, இரக்க சுபாவம், அந்த விசால மனப்பான்மை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியோடு அனுப்பி வைக்கிறார்கள், முன்னறிவிப்பு செய்வதற்காக வேண்டி. இப்பொழுது கதை வெளியாகிவிட்டோம் என்பது பரவ ஆரம்பிக்கிறது. இப்பொழுது முஸ்லீம்கள் வெளியாகிவிட்டார். இப்போ விடயம் பகிரங்கமாகிறது. அபூ சுஃபியானும் இடையிலே சந்தர்ப்பம் கேள்விப்பட்டவுடன் உடனே வெளியாகி முஸ்லீம்கள் வருகிறார்கள். 10,000 பேரோடு வருகிறார்கள். நாம் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் செய்து வெற்றி கொள்ள முடியாது, நம்முடைய எந்த சக்தியும் அங்கு எடுபடாது என்ற அமைப்பிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபெராசத் என்று சொல்வார்கள், மதிநுட்பம் என்று சொல்வார்கள். மதிநுட்பத்தால் உடனே சொல்கிறார்கள், பாருங்கள் நாங்கள் வெளியாகிய செய்தி இப்பொழுது பகிரங்கமாகிக் கொண்டிருக்கிறது. அபூ சுஃபியான் கூடிய சீக்கிரம் நம்மை நோக்கி வருவார். எதற்கு? உடன்படிக்கை காலத்தை கொஞ்சம் நீட்டிக்கொள்ள, அந்த மோதல் இல்லாத அந்த சமாதான கால தவணையை மீட்டு கேட்டு நம்மிடம் கெஞ்சி அவர் வந்து சேருவார் போன்றிருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்கிறார்கள். அங்கே அபூ சுஃபியான் வந்த வண்ணம் இருக்கிறார். வந்து இப்பொழுது கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே பின்னால் இவரும் சஹாபியாக மாறினார், ரலியல்லாஹு அன்ஹு மாறினார். சம்பவம் நடக்கின்ற பொழுது முஷ்ரிக். எனவே நாம் அதே பாணியிலே தான் அவருடைய விடயங்களை முன்வைக்க வேண்டும். எப்பொழுதுமே அநியாயம் ஒரு காலத்தில் அது முடிவடையும். அநியாயத்துக்கு முற்றுப்புள்ளி ஒன்று இருக்கிறது. அநியாயம் யாருக்கு செய்தோமோ அவர்களிடம் மண்டியிட வைப்பான் அல்லாஹ். இது பல குர்ஆனுடைய வரலாற்று ரீதியான உண்மை. நாம் யாருக்கு அநியாயம் செய்கிறோமோ அவர்களிடம் சில விடயங்களிலே நம்மை மன்றாட வைப்பான், கெஞ்ச வைப்பான், மண்டியிட வைப்பான் அல்லாஹ். அபூ சுஃபியான் வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து முடிவெடுத்தால் அல்லாஹ்வுடைய வஹையுடைய முடிவு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனி முடிவு அல்ல. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. என்ன பேசினாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹையின் தோரணையில் தான் பேசுவார்கள். வஹையின் சாராம்சமாகத்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தோதுவாகத்தான் இருக்கும். மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார்கள். தனியே சொந்தமான விடயங்கள், தனிப்பட்ட விடயங்கள் வேறு. பொதுவாக சமூகம், மார்க்கமின் அடிப்படையிலே வஹை இல்லாமல் தனி முடிவெடுக்க மாட்டார்கள். முடிவெடுத்து விட்டார்கள், போவது தான், மக்காவுக்கு நாங்கள் செல்வது தான். அபூ சுஃபியான் வந்து பேசினார். கொஞ்சம் முடிவை மாற்றிக்கொண்டால் நல்லமே, கொஞ்சம் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தால் நல்லமே, கொஞ்சம் கால நீடிப்பு செய்தால் நல்லமே, எங்களுக்கு ஒரு அபயம் தந்தால் நல்லமே. நான் முடிவெடுத்து விட்டேன், எனக்கு முடிவை மாற்ற முடியாது. உடனே போகிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் கொஞ்சம் பேசுங்களே. பாருங்கள் கண்ணியமானவர்களே, யாரை இவருடைய சகாக்கள் விரட்டினார்களோ, யாருக்கு சித்திரவதை செய்தார்களோ, ஒரு கட்டத்திலே இவர்களுடைய சகாக்கள் அபூபக்கரினுடைய அடையாளம் தெரியாத அளவு தாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே, காபத்துல்லாவிலே கொஞ்சம் குர்ஆன் ஓதியதற்காக, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்ததற்காக அடையாளமே தெரியாத அளவு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாக்கப்பட்டார்கள். செல்வாக்குள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள். வரலாற்று கிதாபுகளிலே 4 கடையுடைய உரிமையாளர் என்று பிரபலியமாக பேசப்படுகிறது. நான் ஒரு கிதாபிலே பார்த்தது, எனக்கு ஒரு கிதாபுடைய பேர் உண்மையில் இந்த நேரத்தில் ஞாபகம் இல்லை. 8 கடையுடைய ஓனர், 8 கடையின் உரிமையாளர். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கும். அந்த செல்வம், செல்வாக்கு இரண்டும் இருந்தும் அவர் தாக்கப்பட்டார். இவர்களுடைய சகாக்களால், இவருடைய கையால். அதுக்குள் அபூ சுஃபியானும் ஒருவர். அவரிடமே அல்லாஹ் கெஞ்ச வைத்தான். அபூபக்கர் கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்களே, கொஞ்சம் பேசி பாருங்களே. இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை முடிவை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. உமர் ரலியல்லாஹு ஓடினார். உமர் கொஞ்சம் பேசுங்களே. அதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு ஓடினார். அலி கொஞ்சம் பேசுங்களே. அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, அவருடைய கெஞ்சுதலும் மண்டியிடுதலும் எந்த அளவு கீழ்மட்டத்துக்கு போனது என்றால், ஒரு பெண் என்றாலும் பெண் தானே, உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் போய் கெஞ்சினார். ஃபாத்திமா கொஞ்சம் வாப்பாவோட பேசுங்களே, கொஞ்சம் இந்த முடிவை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள சொல்லுங்களே.
கொஞ்சம் இதை இந்த முடிவில் பின்வாங்க சொல்லுங்களே, நாங்கள் தாங்க மாட்டோம், நாங்கள் இவர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது, தோல்வி அடைவோம். ஃபாத்திமா என்னுடைய தந்தையுடைய முடிவுக்கு மீறி நான் எதையும் செய்ய முடியாது. சரி, உங்களுக்கு தான் போக முடியாது, உங்களுடைய மகன் ஹசனையாவது அனுப்புங்களே. ஹசன் நபியோட அன்புக்குரியவர்களை எல்லாம் அந்த செல்வாக்குள்ளவர்களை பாவிப்பது போன்று, இன்ஃப்ளூயன்ஸை பாவிப்பது போன்று கெஞ்சுகிறார். யாருமே உடன்படவில்லை. அவர் ஃபாத்திமா என்னுடைய மகன் சின்னவர், அவர் சிறுவராக இருந்து கொண்டு இந்த விடயத்தில் தலை போட்டு உங்களுக்கெல்லாம் அபயம் பெற்று தருவதற்கு அவருக்கு வயது போதாது என்று மறுத்து விட்டார்கள். கடைசியாக அப்பாஸ் ரலியல்லாஹு இருவர் நண்பர்கள், அந்த காலகட்டத்தில் அப்பாஸ் அலி அவர்களும் களிமா சொல்கிறார்கள். அப்பாஸ் அலியிடம் சென்று அப்பாஸ் அலி நபியுடைய கோவேறு கழுதை எடுத்துக்கொண்டு இப்பொழுது மக்காவை நெருங்கும் பொழுது நான் ஆரம்பி சொல்லி வந்த விடயம் இதுதான், திடீரென்று முன்னறிவிப்பில்லாமல் போவதுதான் திட்டம் என்றாலும் திடீரென்று போய் அவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது என்று சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள். அப்பாஸ் அலியில் போய் இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேரோடு வந்து கொண்டிருக்கிறார், பெரும் படை, உங்களால் எதுவுமே அவர்களை எதிர்த்து செய்ய முடியாது. என்ன சந்தர்ப்பம் அன்பானவர்களே, இஸ்லாம் என்பது காயப்படுத்துவதோ கலவரம் செய்வதோ இரத்தமூட்டுவதோ உயிரை போக்குவதோ இல்லை. தனக்கு வாள் நீட்டியவரை, தன்னுடைய வாளை எடுத்து தனக்கு நீட்டிய ஒரு எதிரி, ஒரு விரோதியை மன்னித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா, தனிமையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பல்லை உடைத்தவர்களை மன்னித்தவர்கள் அல்லவா. அதே போன்று தன்னுடைய மகளை கர்ப்பிணி தாயாக ஈட்டியால் குத்தி, அடி வயிற்றிலே குத்தி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை ஷஹீதாக்கியவர்களை மன்னித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பழிவாங்குகின்ற போக்கில் செயற்படுவார்களா? இல்லை. சமாதானமான சாந்தியான மார்க்கம் இஸ்லாம் என்பதை அந்த தலைவர் திடீரென்று போகின்ற முடிவை கூட கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையை மேற்கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய கோவேறு கழுதையில் ஏற்றி அனுப்புகிறார்கள். எல்லா கபீலாக்களுக்கும் அறிவிப்பு செய்யுங்கள். இவர்கள் இப்பொழுது போய்கொண்டு ஒவ்வொரு முக்கியமான கபீலா தலைவர்களுக்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவை நெருங்கிவிட்டார்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, நீங்கள் அபயம் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் களிமா சொல்லிக் கொள்ளுங்கள். தாவத்து முந்துகிறது, இஸ்லாமிய பிரச்சாரம் முந்துகிறது, ஏகத்துவ களிமா உடைய அழைப்பு முந்துகிறது. நோக்கத்தை பாருங்கள், பின்னணியை பாருங்கள். எல்லோரும் களிமாவை சொல்லி அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய ஏகத்துவ முஸ்லீம்களாக மாற வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர, பழி தீர்ப்பதாக இருந்தால் அபூ சுஃபியான் வந்தவுடன் அபூ சுஃபியானுடைய கதையை முடித்துவிட்டு தான் அடுத்த பேச்சு பேசியிருக்க வேண்டும். அபூ சுஃபியானுடைய கதையை முடித்துவிட்டு சொல்வதாக இருந்தால் சிலர்கள் செய்வது போன்று சில முன்னைய கால கசப்பான வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அவருடைய கதையை முடித்துவிட்டு தலையை அனுப்புவது, இப்படியான ஒரு பயங்கரவாத போக்கிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்லாமியர்களோ இஸ்லாமோ அப்படி இல்லை என்பதற்கு ஃபத்ஹு மக்கா சிறந்த சான்று. இப்பொழுது அப்பாஸ் அபூ சுஃபியான் கேட்குறார், அப்பாஸ் என்னப்பா ஐடியா? எல்லோருடன் பேசி பார்த்து ஒன்றும் சரி வரதில்லை. முஹம்மது உங்களோட சகோதரருடைய மகனுடைய முடிவை கொஞ்சம் சாதகமாக்குவதுக்கு என்னப்பா ஐடியா? ஒரு ஐடியாவும் இல்லை அபூ சுஃபியான். நீங்களே போய் அலிகளே தான் இதை சொன்னார்கள், நீங்களே போய் மக்களிடம் பொதுப்படையாக நீங்கள் அபய பிச்சை கேளுங்கள், அவ்வளவுதான். சுருக்கம் இதுதான். நீங்களே அபய பிச்சை கேளுங்கள், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறேன், உங்களுடைய அபயத்தை தேடுகிறேன், உங்களுடைய பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அவருடைய தலையை தடவி குட்டுவது போன்று அவர் ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்தில் முன்னணி இருக்கின்ற ஒரு முஷ்ரிக்குக்கு சொன்ன ஒரு பதில்தான், நீங்களே போய் சென்று அபயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அபூ சுஃபியான் பகிரங்கமாக சொல்கிறார், நான் மக்களிடத்தில் அபயம் தேடுகிறேன். பெரிய வீரராக, பெரிய இஸ்லாத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை கெடுபிடிகளை செய்தவர் இப்பொழுது அவரை அபயம் தேடி சரணடைவது போன்ற பாணியிலே செயல்படுகிறார். போய் தன்னுடைய சகாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார், இப்படி வருகிறார், நீங்கள் உங்களுடைய விடயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் அபயம் எடுத்து வந்திருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு பெற்று வந்திருக்கிறேன். இப்பொழுது கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நுணுக்கமான நடவடிக்கைகள் முறைகளில் ஒன்றுதான், எப்பொழுதுமே கபீலாக்களுடைய தலைவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கின்ற பண்பாடுகளை காட்டி அவர்களை உள்வாங்குவது. இப்போ அபூ சுஃபியானுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே அப்பாஸ் அவர்கள்
ஒரு நடுவராக தரகராக செயல்படுகிறார்கள். இவருக்கு இப்பொழுது யாரும் அபயம் பெற்றுக் கொடுக்க முன்வரவில்லை. அப்பாஸ் சொன்னார், சாச்சா சிறிய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கருத்தையும் அபிப்பிராயங்களை மதிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். தந்தையுடைய ஸ்தானத்தில் இருப்பவர் சிறிய தந்தை அப்பாஸ், நான் உங்களுக்கு பெற்று தருகிறேன், வாருங்கள் அபூ சுஃபியான் என்று கூட்டிக் கொண்டு போய் அப்படியே யார் சொல்லல இப்படி வந்திருக்கிறார், தலைவர் வந்திருக்கிறார், இப்படி நம்மிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார், இவருக்கு நாங்கள் அபயம் அளிப்போமே, இவருக்கு நாங்கள் அபயம் அளிப்போமே என்று சாச்சா பேசுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அவருக்கு அபயம் அளித்தார்கள். எனவே அப்பாஸ் சொல்கிறார்கள், யார் சொல்லலாம் அபூ சுஃபியானுக்கு கொஞ்சம் எங்களோட விளங்குற பாசை சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் பொறுப்புகளை கொடுத்து கொஞ்சம் அவரை கண்ணியப்படுத்தின அவருக்கு கொஞ்சம் விருப்பம், அவரை கொஞ்சம் சமூகத்தில் கொஞ்சம் அவர் முக்கிய புள்ளி தானே, அவரை கொஞ்சம் கண்ணியப்படுத்தினோம் என்றால் அவருக்கு அது கொஞ்சம் விருப்பமாக இருக்கும், அதன் மூலம் பல பேர் களிமா சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்று சொன்னவுடன் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் தஹல தார் அபி சுஃபியான் ஃபஹு ஆமின் ஒமன் தஹல அல் பைத், காபத்துல்லாவுக்கு நுழைந்தவர் அபயம் பெற்றவர், அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைந்தவர் அபயம் பெற்றவர், ஒமன் அஹ்லக பாபஹு ஃபஹு ஆமின், யாரும் முஸ்லீம்களோடு சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் சமாதானமாக அவர்களுடைய வீடுகளுக்குள் இருந்து கதவை மூடிக்கொண்டால் அவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன புத்திமதி தான், சஹாபாக்களுக்கு யாரும் யார் மீதும் கை வைக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது, சிறுவர்களை தாக்கக்கூடாது, யாரும் கை வைக்கக்கூடாது, எந்த சேதங்களும் ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் யாராவது எதிர்க்க வந்தால் தற்பாதுகாப்பின் அடிப்படையிலே பதிலுக்கு பதில் கொடுக்கலாம். காலித் பின் வலீத் அவருடைய தலைமையிலே ஜானிபுல் ஐமன் என்ற வலதுசாரி ஒரு கூட்டத்தினை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் போகின்ற அந்த வழியிலே அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, அன்று வரைக்கும் ஒரு முஸ்லீம் இல்லை, அவர்கள் சில நபர்களை கூட்டிக் கொண்டு தன்னோடு சேர்த்து கொண்டு இவர்களுடைய அந்த கூட்டத்தாரோடு மோதினார். இப்பொழுது அவராக மோதலை ஆரம்பித்தார். அந்த இடத்தில் சிறியதொரு சலசலப்பு ஏற்பட்டது. அதிலே முஸ்லீம்கள் சார்பாக 2 பேர் ஷஹீதாகினார்கள். அதே போன்று அவர்களுடைய சார்பிலே 10 பேர்கள் உயிர் நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்களாக அது தேடிக்கொண்ட வினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானா சொன்னார்கள், யாருக்கும் கை வைக்க வேண்டாம், யாரையும் தாக்க வேண்டாம், யாருக்கும் எந்த பங்கம் விளைவிக்க வேண்டாம், இடையூறு செய்ய வேண்டாம். அவர்கள் வந்தவர்களை எதிர்த்து தற்பாதுகாப்பின் அடிப்படையில் காலித் பின் வலீதுடைய அந்த சிறிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கே ஒரு 12 பேருடைய உயிர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி அவர்களிலே 10 பேர், முஸ்லீம்கள் 2 பேர் ஷஹீதாகினார்கள். இந்த பிரச்சனை மாத்திரம்தான் ஒரு உயிர் சேதமாக நடைபெற்றதே தவிர அதுவும் அவர்களாக தேடிக்கொண்ட வினைதான். முஸ்லீம்களோ சஹாபாக்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ யாருக்கும் எந்த தொந்தரவும் விடவில்லை. இப்பொழுது அபூ சுஃபியானுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுக்கிறார்கள். தலைவர் வந்திருக்கிறார், இப்பொழுது தாவத்து கொடுக்கிறார்கள். கேட்டார்கள், அலம் யஅனி லக அன் தஅலம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அபூ சுஃபியான், இன்னும் அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரிய ஏக நாயன் என்று உங்களுக்கு விளங்கலையா, விளங்கும் சந்தர்ப்பம் வரலையா? அவருடனே சொன்னார், யார சொல்லலாம், யார சொல்ல, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இப்பொழுது புரிந்து விட்டது. நான் இவ்வளோ காலம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வந்தேன். அல்லாஹ்வுடன் வேறு இணையான ஒரு நாயன், ஒரு இறைவன், ஒரு தெய்வம், ஒரு கடவுள் இருப்பான் என்றால் இப்படியான கஷ்டத்தை எனக்கு வரவிட்டிருக்க மாட்டான். எனக்கு இந்த இடத்தில் பாதுகாப்பு வழங்கியிருப்பான். எனவே அல்லாஹ் தான் மாத்திரம் ஏகன், அவன்தான் இறைவன் என்று நான் விளங்கிவிட்டேன். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரம் சொல்கிறேன் என்று சொன்னார். கலிமாவுடைய அடுத்த பகுதி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வர வேண்டும். அப்புறம் கேட்டார்கள், அபூ சுஃபியான், அலம் யஅனி லக அன் தஷ்ஹத அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி சொல்கின்ற அந்த விளக்கம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லையா? நானும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற நம்பிக்கையும் விளக்கம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லையா? அவர் சொன்னார், அந்த விடயத்தில் இன்று வரைக்கும் எனக்கு மனதிலே ஒரு வகையான அதிருப்தி இருக்கிறது என்று சொல்லி பின்னால் அவர் அந்த முடிவிலே பேச்சுவார்த்தையோடு தொடரிலே அவரும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமானவர்களே, இப்பொழுது போகிறார், சமூகத்தாரிடம் போய் சொல்கிறார், என்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அபயம், எந்த ஆபத்தும் வராது, காபத்துல்லாவுக்குள் நுழைந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் ஆபத்து வராது, அவரவர்கள் தங்களுடைய வீடுகளுக்குள் இருந்து மூடிக்கொண்டாலும். மக்கள் கேட்டால், உங்களுடைய வீடு எங்களுக்கு எத்தனை பேருக்கு தான் போதும், எத்தனை பேர் அங்கே வந்து குடியேறலாம், எத்தனை பேர் அடைக்கலம் போகலாம்? அப்பொழுது சொன்னார், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் கதவை மூடிக்கொண்டு எந்த விதமான பங்கம் விளைவிக்காமல் இருந்தால் உங்களுக்கு அபயம். அன்பான சகோதரர்களே, நேயர்களே, சகோதரிகளே, இப்பொழுது நிகழ்வுகளைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீண்ட நிகழ்வு, 60 நிமிடங்களிலே பேசி முடிக்க முடியாத ஒருவரும் தனித்தனியாக
படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். முக்கிய படிப்பினைகளைத்தான் நான் இங்கு சம்பவங்களோடு இணைத்து சொல்கிறேன். இப்பொழுது அபூ சுஃபியான் சரணடைந்த பிறகு ஒரு ஹிக்மத், ஒரு நுணுக்கத்தை கையாள்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமைத்துவ நுட்பம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூ சுஃபியானை கொண்டு போய் முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு கூட்டமாக பிரிந்து தான் வருகிறார்கள். ஒவ்வொரு சிறிய சிறிய குழுக்களாக அமைத்து தான் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லீம்கள் மக்காவுக்குள் கூடிய அந்த என்ன உள்ளே நுழைகின்ற முக்கியமான அந்த பாதையுடைய ஒரு இடத்தை சொன்னார்கள், மலையடிவாரத்தை சொல்லி அந்த இடத்தில் அபூ சுஃபியானை நிறுத்துங்கள். அபூ சுஃபியான் அதுவரையும் களிமா சொல்லியிருக்கவில்லை, இப்பொழுது அந்த வழிக்கு வந்து விட்டார். அங்கே நிறுத்தப்படுகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். நிறுத்தப்பட்ட பொழுது ஒவ்வொரு கூட்டமாக வரும் பொழுது ஆச்சரியப்படுகிறார். சொன்னார், அப்பாஸ், உங்களோட சகோதரண்ட முல்க் ஆட்சி பிரமாண்டமான ஆட்சி அப்பா. உங்களோட சகோதரர் இன்றைக்கு பெரிய ஒரு பேரரசராக செயல்படுகிறார். உடனே அப்பாஸ் என்ன சொன்னார்கள்? அபூ சுஃபியான், இது அரசாட்சி அல்ல, இது கிங்டம் அல்ல, இது நுபுவத், இது நபித்துவம். இது பெருமைக்கும் அகங்காரத்துக்கும் பழி தீர்க்கின்ற பாணியிலே செயல்படுகின்ற ஒரு தலைமைத்துவம் அல்ல. இது பணிவின் தலைமைத்துவம், இது பண்பாட்டின் தலைமைத்துவம், இது நுபுவத், இது நபித்துவம். அப்பாஸனுடைய வார்த்தை அவருக்கு ஒரு அழைப்பு பிரச்சாரமாக அமைந்தது. அப்படியா? பார்க்கிறார், ஒவ்வொன்றை பார்த்து ஆச்சரியப்படுறார். இது பெரும் படையப்பா, எங்களோட மக்காவுடைய சகாக்களால் ஒன்றும் செய்ய முடியாதென்றெல்லாம் தன்னுடைய பலகீனத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது கண்ணியமானவர்களே, மக்காவுக்குள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நுழைந்தார்கள்? இறுதிக்கட்டம் எப்படி நுழைந்தார்கள்? 8 வருடங்களுக்கு முன்னால் தன்னை விரட்டியவர்கள், தன்னுடைய சொத்துக்களை பறித்து வெறுங்கையோடு வங்குரோத்து நிலைமை அனுப்பியவர்கள், எத்தனையோ உயிர்களை குடித்தவர்கள், எத்தனையோ பேருடைய உடல்களை சேதப்படுத்தியவர்கள், எத்தனையோ பேருடைய மான மரியாதைகளை கை வைத்தவர்கள், தொலைவிடாதவர்கள், நஊது பில்லா, தன்னை பைத்தியக்காரன் என்று கூட கேவலமாக அழைத்த கூட்டம், மடையன் என்று சொன்ன கூட்டம், ஊரை பிரிப்பவர் என்று சொன்ன கூட்டம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இவருக்கு கொஞ்சம் தலையில் கோளாறு இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன கூட்டம். பழி தீர்ப்பதற்கான காரணிகள் அனைத்தும் இருக்கின்றது. எல்லாமே அனுமதிக்கப்பட்ட கட்டம். எப்படி நுழைந்தார்கள்? கிரீடம் அணிந்திருந்தார்கள், தலைக்கவசம், இன்னும் ஒரு ரிவாயத்திலே கருப்பு நிற தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். மக்காவுடைய போர்டரிலே, எல்லையிலே நுழையும் பொழுது கண்ணியமானவர்களே, தக்பீர் சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, தலையை எந்த அளவு தாழ்த்தி இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய தாடி ஒட்டகத்துடைய அந்த கழுத்திலே படுகின்ற அளவு, அவருடைய அந்த கோவேறு கழுதையுடைய அந்த பிடரி பகுதியிலே படுகின்ற அளவு தலையை தாழ்த்தியவர்களாக, தலையை உயர்த்தி நிமிர்த்தி, நெஞ்சை நிமிர்த்தி, கையை அசைத்து, கோஷமிட்டு செலப்ரேஷன் நடக்க வேண்டிய ஒரு கட்டம் நம்முடைய பாணியில் இருந்தால், உலக அமைப்பிலே பார்த்தால் மற்றவர்களை கேவலப்படுத்தி பட்டாசெல்லாம் கொளுத்துவார்கள், ஆடல் பாடல்கள் நடக்கும். இஸ்லாம் அப்படி அல்ல. வெற்றியையும் அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத்தாக, அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியமாக பார்க்கின்ற ஒரு பார்வைதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். பணிவோடு வந்தார்கள், தக்பீர் சொல்லி கொண்டு வந்தார்கள், நேராக காபத்துல்லாவுக்கு சென்றார்கள். சென்று கண்ணியமானவர்களே, அங்கு ஷிர்கை குஃப்ரை தூண்டுகின்ற அந்த சாதனங்களை எல்லாம் அகற்றினார்கள். வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. அவர்கள் ஆராதனை செய்து வந்த, வணங்கி வந்த ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் தூண்டுகோலாக அமையக்கூடிய அந்த சாதனங்களை புரிந்து கொள்வேன் நினைக்கிறேன். அதை அகற்றினார்கள். ஒவ்வொன்றாக அகற்றி 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 சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் நிச்சயம் அழியும் என்ற அந்த ஆயத்தை, குர்ஆனுடைய வசனத்தை, சூரா பனி இஸ்ராயீலுடைய வசனத்தை ஓதி ஓதி ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் பிரதானமாக அமையக்கூடிய அந்த சாதனங்களை எல்லாம், பொருட்களை எல்லாம் அகற்றிவிட்டு காபாவை 7 தடவை தவாஃப் செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா ஸதக வஅதா வனஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. நாம் பெருநாள் தக்பீரில் ஞாபகப்படுத்துகின்ற புகழ் வார்த்தைகள். ஏகன் அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை. ஸதக வஅதா, அல்லாஹ் வாக்களித்தான் எனக்கு ஒரு வெற்றியை, அந்த வெற்றி என்று தந்து விட்டான். ஸதக வஅதா, வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான், நிறைவேற்றி விட்டான். இன்னொரு
வசனம் வந்திருக்கு, அஞ்சஸ வஅதா, தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். படைகளை எதிரிகளை அல்லாஹ் தோற்கடித்து விட்டான். பாருங்கள், அந்த துவாவை எதிரிகளை தோற்கடித்து விட்டான். இவர்கள் யாருக்காவது அடித்தார்களா, தாக்கினார்களா? இல்லை. என்ன இந்த இடத்துல ஈமானிய வெற்றி, இஸ்லாமிய வெற்றி, ஏகத்துவ வெற்றி. அவர்களை கொச்சப்படுத்தி, அவர்களை என்ன தொந்தரவு செய்து, அவர்களை நோவினைப்படுத்தி இரத்தமோட்டி பெற்ற வெற்றி அல்ல, ஈமானிய இஸ்லாமிய ஏகத்துவ வெற்றியைத்தான் அங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். வஹஸமல் அஹ்ஸாப, கடந்த காலத்திலே பல கட்டங்களிலே எதிரிகள் தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வுகளும் அந்த பிரார்த்தனைக்குள் அடங்கும். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. பாருங்கள், வெற்றிக்கு பின்னால் வெற்றி வீரர்கள் இருக்கிறார்கள், வெற்றிக்கு பின்னால் வெற்றி வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அல்லாஹ் மாத்திரமே எதிரிகளை தோற்கடித்தான். எங்களுடைய கட்டித்தனம் அல்ல, எங்களுடைய கட்டித்தனம் அல்ல, எங்களுடைய வீரம் அல்ல, அல்லாஹ் தோற்கடித்தான். அப்படி அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு இப்பொழுது குறைஷிகளை எல்லாம் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு மா ததுன்னு அன்னி ஃபாயிலும் பிக்கும் கேட்டார்கள். நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன நினைக்கிறீர்கள்? எப்படி நடந்து கொள்வேன், இப்படி நான் என்ன செய்வேன் என்று உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கணிப்பீடு, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? அவர்கள் உண்மையிலே சிறு வயதிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள், யதார்த்தம் புரிந்தவர்கள், உண்மை அறிந்தவர்கள். ஏற்கனவே சொன்னதுக்கெல்லாம் மாறுபாடான பேச்சுக்களை பேசுகிறார்கள். ஏற்கனவே என்ன சொன்னார்கள்? குடும்பத்தை பிரிக்கிறார், அவர் சமூகத்தை குட்டிச்சுவராக்குகிறார், இவர் நமக்கு நம்முடைய புதிய புதிய விடயங்களை புகுத்துகிறார், நம்முடைய மூதாதையர்களை ஏசுகிறார். அதெல்லாம் இல்லை. அவர்கள் பார்த்த பார்வை. அன்பானவர்கள் சொன்னார்கள், அஹன் கரீமா அல்ல அஹுன் கரீம், நல்ல சங்கையான தன்மானமுள்ள ஒரு கௌரவமான ஒரு சகோதரனாக பார்க்குறோம். இப்னு அஹின் கரீம், ஒரு சங்கையான ஒரு சகோதரனுக்கு பிறந்த ஒரு மகனாக பார்க்கிறோம். நீங்கள் சிறந்தவராகத்தான் நடப்பீர்கள், எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீர்கள். சங்கையானவருடைய மகன், நீங்களும் ஒரு சங்கையானவர், சிறந்தவராகத்தான் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உடனே மசலி வ மசலுக்கும் கமசலி யூசுஃப வ இஹ்வதிஹி, எப்பொழுதும் கண்ணியமானவர்களின் நல்ல விடயங்களில் நம்மை விட உயர்ந்த முன்னைய காலத்து மக்களை பார்த்து நாம் பின்பற்றுவது இஸ்லாத்துடைய அடிப்படையான அம்சம். நல்ல விடயங்களில் நம்மை விட சிறந்தவர்களை அப்படியான கட்டம் எனக்கு ஒரு கட்டம் வருகிற அந்த கட்டத்தில் இவர் எப்படி நடந்து கொண்டார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சகோதரர்கள் கொல்ல முயற்சித்தார்கள், அவர்களை குடும்பத்தை விட்டு பிரித்தார்கள், தனிமைப்படுத்தினார்கள், திட்டம் தீட்டினார்கள், பாரிய சதிகளை செய்தார்கள். சின்ன வயதிலே, சிறுபிராயத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்கள்லாம் தன்வசம் கைவசம் அகப்பட்ட பொழுது, உதவி தேடி வந்த பொழுது, பலஸ்தீனிலிருந்து மிஸ்ருக்கு வந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சபையிலே கையுமையுமாக அவர்களை கைது செய்யலாம், தண்டிக்கலாம், பழிவாங்கலாம். இல்லை, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்களுக்கு இன்று நான் பழி வாங்க மாட்டேன், உங்களை நான் எந்த தண்டனையும் உங்களுக்கு தரமாட்டேன், குற்றம் பிடிக்க மாட்டேன். யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கட்டும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, இத்ஹபு ஃபஅன்துமுத் துலகா, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் என்று சுதந்திரவாதிகள், உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். அன்பானவர்களே, இதை குறிப்பிடுகின்ற இப்படியான பண்பாடுகளை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தோடு மேற்கொள்ளுமாறு பணிக்கின்ற ஒரு ஆயத்து தான் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய கிருபையினால், அருளினால் நீங்கள் நெகிழ்வுத்தன்மை உள்ளவராக, நல்லினமானவராக இருக்கிறீர்கள், நல்ல காருண்யம் உள்ளவராக இருக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப், நீங்கள் கடின சித்தமுள்ளவராக, கல் நெஞ்சமுள்ளவராக, கடினமான வார்த்தை பேசக்கூடியவராக இருந்தால், லன் ஃபத்து மின் ஹவுலிக், நீங்கள் ஒரு கடின போக்குள்ளவராக இருந்தால் உங்களை விட்டும் வெறுண்டோடி இருப்பார்கள் மக்கள். ஃபஅஃபு அன்ஹும், மன்னியுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்யுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களுக்கு விடயங்களிலே மஷூரா பண்ணுங்கள். அன்பானவர்களே, இப்பொழுது இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்கிறார்கள், மன்னிக்கிறார்கள். ஃபஅன்துமுத் துலகா என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கூட்டம் கூட்டமாக ஓடி வந்து கலிமாவை சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு மனப்பான்மை உள்ள, கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய, விட்டுக்கொடுப்புள்ள, தயால குணமுள்ள ஒருவரையாக நாங்கள் இவ்வளவு காலம் எதிர்த்தோம் என்று வருந்தினார்கள். அவர்கள் வந்து கலிமா சொன்னார்கள். இதைத்தான் அல்லாஹ் இதா ஜா சூராவிலே, சூரத்துன் நஸ்ரிலே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து
மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக உங்கள் பக்கம் வந்து ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் ஆகுகின்ற பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நீங்கள் இறைவனுடைய பெயரை துதிங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் சொல்லுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இன்னஹு கான தவ்வாபா என்ற அந்த சூறாவிலே வந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த சூரா இறங்கிய பிறகு நபி அவர்கள் எந்த தொழுகை தொழுதாலும் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வை புகழ்கின்ற பொழுது சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி இஃபிர்லி என்ற துஆவை ஓதுவார்களாம். பாருங்கள் அன்பானவர்களே, பெரும் சாதனை என்ன, தலைமைத்துவத்துடைய வெற்றி, பாரிய ஒரு இஸ்லாத்துடைய திருப்பு முனை. அந்த கட்டத்தில் கூட வெற்றிகளை அடையும் பொழுது, வெற்றி உங்களுக்கு வந்து உங்கள் காலடியை முத்தமிடும் பொழுது நீங்கள் பெருமை கொள்வதோ அகங்காரம் கொள்வதோ என்ன மமதை அடிப்பதோ உங்களால் அந்த கூட்டத்தார்கள் நையப்புடைக்கப்படுவதோ அல்ல. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் புகட்டினான். எனவே என்னால் முடியுமான அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்ததற்கு இணங்க ஃபத்ஹு மக்காவுடைய சில முக்கியமான நிகழ்வுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவ பண்புகள், விட்டுக்கொடுப்பு, நலிவுத்தன்மை, காருணியம், மன்னிப்பு, இப்படியான விடயங்களை முன்வைத்தேன். இறுதியாக பாருங்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அழகான ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி ஒரு நசீஹத்தை, ஒரு உபதேசத்தை செய்து அந்த ஃபத்ஹு மக்காவுடைய வரலாறுக்கு மெருகூட்டினார்கள். சொன்னார்கள், எல்லோரும் முஷ்ரிக்கீங்கள் எல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் பட்டத்தை, பதவியை, பணத்தை, அதிகாரத்தை பெருமையாகவும் சாதனையாகவும் மேற்கோள் காட்டி தன்னுடைய பெருமையை முன்வைத்து வந்த சமூகத்துக்கு இனவாதம், பிரிவினைவாதம், அடிப்படைவாதம், அதே போன்று என்ன வெள்ளையர், கருப்பர், படித்தவர், பாமரர், பணக்காரர், ஏழை, ஆசான், குடிமகன் என்ற பிரிவினைவாதங்களை முன்வைத்து அதிலே மிகவும் ஆள் என்ன நிலைமையிலே மூழ்கி இருந்த, ஆழ்கடலில் மூழ்குவது போன்ற அந்த தன்மைகளில் மூழ்கியிருந்தவர்களுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி ஈக்குவலிட்டி, இஸ்லாமிய சமத்துவ பார்வையை போதித்துவிட்டு தான் அந்த இடத்தில் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அதுக்கு ஒரு நிகழ்வும் சான்றாக அமைகிறது. இந்த குர்ஆன் வசனத்தையும் அதனோடு இணைத்து நான் முடித்துக்கொள்கிறேன். இப்பொழுது தொழுகையுடைய நேரமாகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபாவுக்கு மேலே ஏறச் சொன்னார்கள். பாலைவனத்திலே மிதிக்கப்பட்டவர்கள், இழுக்கப்பட்டவர்கள், சித்திரவதை செய்யப்பட்டவர்கள், இரத்தமோட்டப்பட்டவர்கள், நேர அட்டவணை போட்டு சித்திரவதை செய்யப்பட்ட இவர்களுடைய கையால் தான் மாறி மாறி சித்திரவதை செய்யப்பட்டு சங்கிலியால் கட்டி இழுக்கப்பட்ட, பாறாங்கள் வைக்கப்பட்டும் பாலைவனத்திலே தாழ் நிலத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்த அந்த ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு கருப்பு நிற நீக்ரோ அடிமை, ஒரு பொருளாக வாங்கி விற்கப்படக்கூடிய அப்படியான ஒரு சாதாரண தரத்தில் இருந்த அந்த மனிதருடைய ஈமானும் தக்குவாவும் அன்பானவர்களை உயர்த்தியது. அபூபக்கர் வாங்கி உரிமையிட்ட பொழுது அவர்கள் சுதந்திரம் அடைகிறார்கள். பாலைவனத்திலே தன்னுடைய பெயரை, தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களை அல்லாஹ் உலகத்திலே உயர்ந்த இடத்திலே காபாவுக்கு மேலே அல்லாஹ் ஏற்ற வைத்தான். அந்த நேரத்தில் கலிமா சொல்லாத சிலர் ஏளனமாக பேசினார்கள். இந்த கட்டத்தை நான் பார்க்க முன்னால் நான் மரணித்திருக்க கூடாதா? என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய தந்தைக்கு இந்த கட்டத்தை பார்க்க கிடைக்காதது நல்லம். எங்களுடைய கையால் அடிபட்டவன், எங்களால் என்ன நையப்புடைக்கப்பட்டவன், எங்களுடைய சித்திரவதைக்கு ஆளாகியவன், எங்களால் கேவலப்படுத்தப்பட்டவன் காபாவுக்கு மேலே இன்று ஏறி இருக்கிறானே என்று ஏளனமாக பேசிய ஓசைகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு கேட்ட பொழுதுதான் இந்த ஆயத்தை ஓதினார்கள். மக்களை, மனிதர்களை, உங்களை நாங்கள் மின் ஸக்கரி வ உன்ஸா, ஆண் பெண் என்ற தாய் தந்தைகள் படைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு கருத்தில் விளக்கம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம்தான் பரம்பரை மனித இனம் பரவி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிப்படையை மண் தான். எனவே அடிப்படை நம்ம எல்லோருடையது மண் தான், மண்ணிலிருந்து தான் வந்தோம் என்று சொல்லி பெருமையையும் தலக்கணத்தையும் அகங்காரத்தையும் ஒழித்து உங்களுக்கு மது பல கிளையார்களாக, பல வகுப்பினர்களாக, பல தரப்பினர்களாக நாங்கள் பிரித்திருப்பது அகங்காரத்துக்கோ பெருமைக்கோ, ஒருவர் தாழ்த்துவதற்கோ கேவலப்படுத்துவதற்கோ அல்லளித்த ஆரஃபு, உங்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வுக்காக, உங்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகத்துக்காகத்தானே தவிர இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களுக்கு உங்களுடைய எல்லாருடையும் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர், தக்வா உள்ளவர், இறையச்சம் உள்ளவர் தான். எனவே பிலால் அதைத்தான் சொல்லி காட்டினார். பிலால் அவருடைய தக்வாவின் மூலம் இந்த கண்ணியத்தை அடைந்து கொண்டார், இறையச்சத்தின் மூலம் அடைந்து கொண்டார் என்ற அந்த தோரணையிலே அந்த ஆயத்தை மோதி
கருப்பர் வெள்ளையர் படித்தவர் பாமரர் பணக்காரர் ஏழை மேல் சாதி கீழ் சாதி என்று சாதி வேறுபாடுகள் குல வேறுபாடுகள் இன வேறுபாடுகள் இஸ்லாத்தில் இல்லை என்ற ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றியின் ஒரு கருப்பொருளாக சமத்துவம் எல்லோருக்கும் தக்குவாவை வைத்துத்தான் ஏற்றத்தாழ்வை தவிர உலகளாவிய செல்வாக்குகளையோ செல்வங்களையோ வளங்களையோ வைத்து அல்ல என்ற ஒரு அடிப்படையான இஸ்லாமிய பண்பாட்டையும் அங்கே விதைத்தார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபத்ஹு மக்காவுடைய சரித்திரம் மூலம் அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகள் மூலம் சஹாபாக்களுடைய அணுகுமுறைகள் மூலம் பயன்பெற்று நம்முடைய அன்றாட வாழ்விலும் இப்படியான தன்மைகளை பிரதிபலித்து தாக்கம் பெற்று அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சந்தர்ப்பத்தை வழங்கிய சலாமா சொசைட்டியுடைய கண்ணியமான பொறுப்புதாரி தலைவர் ஷேக் ஆசாத் அப்துல் மயீத் நதீமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இந்த உரையை அமைதியாக கவனமாக மிகவும் நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நேரலையில் இணைந்த சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்ற துவாவோடு விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக அருளப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக அவர்களின் சீராவுடன் தொடர்பட்ட முக்கியமான சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர் அமையப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் மக்கா வெற்றி பற்றி ஒரு சிறந்ததொரு விளக்கத்தை பெற்றுக்கொண்டோம். நிறைய புதிய விடயங்களை நாங்கள் படித்து கொண்டோம். இந்த உரையை மிகவும் சிறப்பாக எமக்கு நடத்தி வைத்த ஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலிகளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அமர்வை பொருந்தி கொள்ள வேண்டும், மீசானுல் ஹசனாத்தில் அது பாரமாக அமைய வேண்டும் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் அடுத்த தலைப்பு ஹுதைபியா உடன்படிக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தலைமைத்துவ பண்புகளும் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து கொண்டு இன்றைய நிகழ்வுகளை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.